1959 ரஷ்யாவோட பனிமலையில் 9 பேர் கொண்ட ஒரு குழு மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு இப்போ வரைக்குமே யாராலையுமே சரியாக சொல்ல முடியல. இகோர் டயட்லோ தலைமையில் 10 மாணவர்கள் யுரல் மவுண்டன்ஸ் பகுதியில் ட்ரக்கிங் போகிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் உடல்நல குறைவால் திரும்ப அனுப்பப்படுறாரு. மீதி இருக்கிற 9 பேரும் டயட்லோ பாஸ்ன்ற இடத்துல முகாம் போட்டாங்க. அடுத்த சில நாட்களுக்கு அவங்க திரும்ப வரல. தேடுறதுக்காக சில குழு அனுப்புவாங்கல்ல, சர்ச்சிங் டீம், அவங்க போறாங்க. கூடாரம் உள்ள இருந்து கத்தியால கிழிக்கப்பட்டு அவர்கள்லாம் வெளியே வந்திருக்கிறதுக்கான தடயமும் இருக்கு. பனியில காலனி இல்லாம ஓடியதற்கான தடயமும் இருக்கு. முதல்ல 2 பேர் மரத்தடியில இறந்து போயிருக்காங்க. மற்ற 3 பேர் கூடாரத்திற்கு திரும்ப வரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அப்ப இறந்து போயிருக்காங்க. மற்ற 4 பேர் ஆழமான பள்ளத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல சிலருக்கு உடைந்த மார்பெலும்பு, தலையில கடும் காயம், ஒருவருக்கு நாக்கே இல்லை. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இவங்க யாருக்கும், அதாவது அவுட்டர் பாடியில் எந்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. இது எப்படி நடந்துடும்? இதை பல சயின்டிஸ்டுகள், பல ஆராய்ச்சியாளர்கள், பல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவலாஞ்சி, பனிசரிவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, இது ஏதோ ஒரு ரகசிய ராணுவ பரிசோதனையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அந்நிய கிரகவாசிகள், அதாவது ஏலியனோட அட்டாக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது, அதிர்ச்சி ஊட்டும் இயற்கை அதிர்வெண், இன்ஃப்ராசவுண்டுனால இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2020 ரஷ்ய அரசு சொன்னது என்னன்னா, அவலாஞ்ச் தான், அதாவது பனிசரிவு தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான மொத்தமான எல்லா விளக்கமும் இன்ன வரைக்குமே கேள்விக்குறி தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியான வேர்ல்டு ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ.